20ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 485 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. நாம் இந்த 542லேருந்து 2 நம்பர் வரும். ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 754 பாக்ஸ் வரும். இல்லைன்னா 800 அந்த மாதிரி தான் நம்ம எடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 485ன்னு வந்திருக்கு. 542ல் 2 நம்பர் உள்ளே வந்துச்சு. 7 வரும்னு எதிர்பார்த்தோம், 8 வந்துடுச்சு. இப்போ ஏ போர்டில் 4 வச்ச நம்பர்லாம் பாருங்கள். 427, 247, 425, 245, இப்போ 485, 845 அப்படின்னு ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதத்தில் ஏ போர்டில் 4 வந்த நம்பர்லாம் அப்படியே ஏபி திரும்பி அதே சி போர்டு அதே நம்பர் நின்று இருக்குது. 427க்கு பாருங்கள், 42, 24 திருப்பி சி போர்டில் இருக்கிற 7 அப்படியே சி போர்டில் 7 நின்றுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் விட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்ம இந்த 245 இந்த இடத்துல கெஸ்ஸிங் கொடுக்கலான்னு இருந்தால், அது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே 425 மறுநாளே 245ன்னு ஏ போர்டு சி போர்டு நிறுத்தி அப்படியே ஏபி திருப்பிட்டாங்க. இப்போ 485ன்னு இருக்குது. 845ன்ற நம்பரை ஒரு 3 நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 845ன்ற நம்பரு. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தோம். 139. அதே மாதிரி இந்த 578ல் 79ன்ற நம்பரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 205, இந்த 524 இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் நாம் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்தோம். 452 வரும் அப்படின்னுமே எடுத்தோம். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே 2 5, 2 8, ஒரு 5 இதை மட்டும் பார்த்துங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே இங்கே 5 5ன்னு ஆரம்பித்து அந்த 8க்கு ஒரு நம்பர் கூட்டி 9 9ன்னு வச்சு அது கீழே திரும்பவும் பாருங்கள், இந்த 5ன்ற நம்பர் அப்படியே இங்கே நமக்கு 5 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த கேம் பாருங்கள், மேலே 2 5, அதுக்கப்புறம் 2 8, அதே மாதிரி இங்குமே சி போர்டு ரெண்டுமே 5, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கூட்டி 9 9. ஓகேங்களா? இப்போ 5ன்ற நம்பரு திரும்பவும் கரெக்டாக இங்கே 5ன்ற நம்பர் சி போர்டில் வந்ததுனால இந்த 0ன்ற நம்பரு கண்டிப்பாக இங்கே வரத்துக்கான 90% வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா திரும்பவும் 5ன்ற நம்பரை இங்கே வைக்கணும். அதாவது 5 0ன்ற நம்பர் சி போர்டில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி வந்தால் தான் இந்த கேமு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். இந்த 5லிருந்து இந்த 0 வரைக்கும் இங்கேயுமே இந்த 5லிருந்து இங்கே ஒன்று 0ன்னு வரணும், இல்லைனா 5ன்னு வரணும். அப்படி வந்தால் தான் இந்த இடத்துல இதே வரிசையில் கரெக்டாக ரிசல்ட் வரணும். அப்படி பார்க்கும்போது சி போர்டில் 0 இல்லை 5. நமக்கு சி போர்டில் 0 பெண்டிங்கில் இருக்குது. லாஸ்ட்டாக போன மாதத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடி மாதத்தில் இந்த 50ன்ற நம்பரில் போயிருக்கு. 50ன்ற விட ஏசின்ற நம்பர் தான் நமக்கு நிறைய நாள் பெண்டிங் போட்டாங்கன்னா சி போர்டில் ஏசி நம்பரு அப்படியே வரும். பார்த்திங்கன்னா 70, இதுவுமே லாஸ்ட் 70. அப்போ ஏசி 70ன்ற நம்பரு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 910லிருந்தே 2 நம்பர் இங்கே வரணும். அப்படி இல்லைன்னா 5ன்னு வச்சா 95 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ஏ போர்டில் இருக்கிற 9ன்ற நம்பரை அப்படியே 9 நிறுத்தினா ஏசி 95 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். ஏசி 95 அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏசியில் 70 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். 70ன்னு அடிக்கும்போது 710ன்னு அடிக்கலாம். இந்த 10ன்ற நம்பரை, அதாவது இந்த 910 அப்படின்ற நம்பரில் அப்படியே 10 பிசியில் நிறுத்தலாம். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 425, இங்கே 495 ஏசி தான் கரெக்டாக இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த 65க்கு நமக்கு வரல, திரும்ப 245ன்னு வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 138க்கு 139ன்னு ஒரு நம்பர் கூட்டி வந்துச்சு. அப்புறம் இந்த 78க்கு ஒரு நம்பர் கூட்டி ஏசி 79 வந்துச்சு. இப்போ இந்த 205லேருந்து 205 வரல. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே 20ன்ற நம்பர் ரெண்டுமே ரெட்டை நம்பரு, இங்கே 48மே ரெண்டுமே ரெட்டை நம்பரு. இப்போ இங்கே எப்படி 495லேருந்து 425 வந்துச்சு, அதே மாதிரி இந்த 910ல் 2 நம்பர் இங்கே கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று 915 வரலாம், இல்லை 900 மேக்ஸிமம் இந்த 910ல் 2 நம்பர் வரும். அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 135ல் இங்கே நமக்கு 139ன்னு வந்தது. இந்த 775ல் 729ன்னு வந்தது. அது நேற்று வீடியோவில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி 85 நான்
இந்த 385 இந்த 385 இது 385 வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 85 கரெக்டாக வந்துச்சு. 485ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மாதம் மாதம் ரெகுலராக வர நம்பரை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து பாருங்கள், இப்போ ஏசி 465 திரும்பவுமே வந்து இந்த மாதத்துல ஒரு 425 ஒரு 485 அந்த மாதிரி மாதம் மாதம் அடிக்கிற நம்பரை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா 720 750 மறுபடியுமே ஏசி 70 ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நம்பரு வந்த நம்பரே தான் திரும்ப வரும். இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, அதாவது இந்த 135க்கு 139 இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 844 இந்த 844க்கு 485 சி போர்டு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கினீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 485 வரும். இப்போ மேலே 904 இருக்குது, இங்கே 910 இருக்குது. இப்போ இந்த 904ல் ஒரு நம்பர் கூட்டினீங்கன்னா 5ன்னு வந்துடும். நாம் இங்கே 5 இல்லை 0 வரும் அப்படின்னு எடுத்துருக்கோம். இங்கேயுமே 910ல் 2 நம்பர் வரணும்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த 904ன்ற நம்பரை இங்கே 950 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏன்னா கடைசியாக வந்து 50ன்ற நம்பர் 750ல் பிசி 50ன்ற நம்பர் தான் போயிருக்கு. அப்போ நமக்கு 910 இல்லைன்னா 915ன்னு அடிக்கணும். ஓகேவா? இந்த 4ன்ற நம்பரை இங்கே ஒரு நம்பர் கூட்டி 5ன்னு வச்சா 905ன்னு தான் வரணும் இதில். இல்லைன்னா 095 வரணும். 095 வரணும், இல்லைன்னா 915 வரணும். அப்படி இல்லைன்னா 950 அப்படின்ற நம்பரு வரணும். பார்த்துக்குங்க. போன மாதத்தில் பி போர்டு 5 எத்தனை முறை வந்திருக்கு பாருங்கள், 2 முறை தான் வந்திருக்கும். இதை பார்த்துக்குங்க. இந்த மாதத்தில் பி போர்டு 5 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 5 வந்து பி போர்டில் இன்னுமே வரலை. ஆனால் அதுக்கு பதில் பாருங்கள், இந்த 45ன்ற நம்பருக்கு 48 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? 48. ஓகேங்களா? இப்போ அது கீழே இருக்கிற 85க்கு நம்ம கரெக்டாக 88ன்ற நம்பர் ஏபி வரணும். இங்கே 88. இங்கே பார்த்தீங்கன்னா பிசி 53, இங்கே 85 அப்படின்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 85ன்னு வந்திருந்தா இப்போ இந்த 52ன்ற நம்பரை சி போர்டில் 5 வச்சு நமக்கு 75 அப்படின்ற நம்பர் பிசி அடிக்கணும். 75 வச்சா நம்ம இந்த 4க்கு இந்த 4 கீழே 8ன்ற மாதிரி இங்கே 4 கீழே 8 நின்றுச்சுன்னா நமக்கு 875 அப்படின்ற ஒரு நம்பரு அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 88ன்ற நம்பர் ஏபி அடித்து இங்கே 3க்கு 2 வந்த மாதிரி இங்கே 5ன்ற நம்பருக்கு 4 அப்படின்ற நம்பர் வரணும். அப்படி வந்தால் 884 வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 875 வரணும். ஏன்னா பி போர்டில் 2 5 தான். அந்த 5 நம்பர் வந்து 5க்கு 8ன்ற நம்பர் வச்சு 45க்கு 48 அப்படின்னா 85க்கு 88ன்ற ஒரு ஏபி கண்டிப்பாக வரணும். அப்போ 88 வந்துச்சுன்னா நமக்கு 884 தான் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 45 இங்கே ஏசி 45 இந்த சி போர்டில் இருக்கிற 3க்கு இது 8 அப்படின்னா அதே மெத்தடில் இந்த 2ன்ற நம்பருக்கு 7ன்ற நம்பர் பி போர்டு வச்சா 875ன்ற நம்பரு அப்படியே நிற்கும். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதை வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டில் 77 பிசி 77 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும்.